ஹாய்! பன்னீர் டிக்கா சீஸ் டாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்காக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து கியூமின் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். அப்புறம் அத லாஸ்ட்டா சேர்த்துருப்பேன். நீங்க இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் சால்ட் மட்டும் சேர்த்துட்டு, பன்னீர் வந்து கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டோட ஆட் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சா போதும். இத வந்து தவா ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து தோசை கல்ல எடுத்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு, ஒரு பன்னீரா எடுத்து எல்லாத்தையும் தோசை தவால வச்சுருங்க. இப்போ அந்த கிரேவி எல்லாமே அந்த பட்டர்லயே ட்ரை ஆயிரணும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப டீப் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம லைட்டா பண்ணாலே போதும். கருகிரக்கூடாது. அப்புறம் அப்படியே எடுத்து நம்ம தனியா செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டு, அதில வந்து 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிட்டு, 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நான் வந்து கேப்சிகமும், ஸ்வீட் கார்னும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கிரன்ச்சியா இருக்கணும். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம். இது ஓரளவு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம், நம்ம அந்த பன்னீர் எடுத்து உள்ள ஆட் பண்ணிட்டு, பன்னீர் வந்து பெருசு பெருசா இருந்துச்சு. அதனால நான் ஹாஃபா கட் பண்ணிட்டேன். அப்பதான் சப்பாத்திக்குள்ள நான் ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து சப்பாத்தி உள்ள போட்டுட்டு, ஒரு பக்கம் மட்டும் பாதி அளவுக்கு குக் பண்ணா போதும் சப்பாத்திய. இப்போ சப்பாத்திக்குள்ள வச்சுட்டு, இப்போ சீஸ் மட்டும் நெறையா எடுத்து போட்டுட்டு, அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணிற வேண்டியதான். இது டாக்கோஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க ரோல் பண்ணி குடுக்கலாம். இல்லைன்னா வந்து நல்லா மடிச்சு சமோசா மாதிரி பண்ணி குடுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ பண்ணி குடுக்கலாம். இந்த ஃபில்லிங்கோட சீஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு, நம்ம எப்படி பண்ணாலும் குழந்தைங்க சாப்ட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து சீஸ் போட்டாலே அவங்களோட ஃபேவரைட் டிஷ் ஆயிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.